அதை பெருமை அடைகிறோம். உண்மையிலே என்றால் இந்த வைத்தியசாலையிலே ஒரு நீர் என்பது இவ்வளவு பிரச்சனையாக இருந்தது. அந்த பிரச்சனையை இனங்கண்டவர் எங்கள் வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் திவாகர் அவர்களால் இந்த பிரச்சனையை நீண்ட கால பிரச்சனையாக இருக்கிறதை இப்படி சோல்வ் பண்ணி நாங்கள் ஃபியூச்சருக்கு கேட்டால் இந்த பிரச்சனையை நீக்கலாம் என்று இனங்கண்டு அதுக்கான திட்டங்களை வகுத்து அதுக்கேற்ற திட்டத்தை வகுப்பதற்கு உறுதுணையாக இருந்த எங்களோட என்ஜினியர் ரமணி அவர்கள் இளைஞர் மின்சார உத்தியோகத்தராக பொறியாளராக கடமையாற்றுகின்ற ரமணி சேட்டை அட்வைஸாலையும் எங்களுடைய ஜெயதாசன் எங்களுடைய அக்கௌண்ட் வேண்டிய நெறிப்படுத்தலையும் ஒரு பாரிய திட்டம் ஒன்று இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் பெருமை அடைகிறோம். இந்த திட்டத்துக்கு உதவி செய்த அனைவருக்கும் வருகிற அனைவருக்கும் வருகிறவர்கள் வரவேற்றுக் கொண்டு எமது வைத்திய அத்தியட்சர் அவர்களை இந்த தலைமையை ஆற்றுமாறு என்பாக கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் ஒரு சிறப்பான ஒன்று கூடல் ஒன்றில் நாங்கள் இன்று இந்த காலை நேரம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதோட தொடர்பில்லாத சில சுகாதார சேவை சம்பந்தமான சில விஷயங்களை தோற்று செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நமது பிரதேசம் போரினால் மிகவும் முற்றுமுழுதாக, மிகவும் என்ற விட முற்றுமுழுதாக அழிவடைந்து அந்த அழிவிலிருந்து பீனிக்ஸ் பறவை போன்று மீண்டெழுந்த ஒரு பிரதேசம். கொழும்புக்கு அடுத்ததாக மிகவும் ஒரு முன்னேறிய மாவட்டமாக இருந்த மாவட்டம் யாழ் மாவட்டம். 1970ஆம் ஆண்டுகளிலேயே நரம்பியல் சத்திர சிகிச்சைகள், இருதயவியல் சத்திர சிகிச்சைகள் கொழும்புக்கு ஒத்ததாக நடைபெற்ற ஒரே ஒரு மாவட்டம் யாழ்ப்பாணம் மாவட்டம்தான். ஆயினும் கடந்த ஓரிரு வருடங்கள் வரை அப்பிரிவுகள் வடக்கில் எங்கேயுமே இல்லாத நிலை வரை நாங்கள் மிக மோசமாக அதல பாதாளம் வரை வீழ்ச்சி அடைந்திருந்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வழிநடத்துகின்ற ஹியூமன் ரிசோர்ஸ் வரை மிகவும் மோசமான ஒரு பின்னடைவை நாங்கள் சந்தித்திருந்தோம். குறிப்பாக சொல்வதானால் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வெளியாக ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியர்கள் கூட, ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியர்கள் கூட இல்லாத நிலை ஈவன் யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே, வன்னிக்கு போவான் யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே நான் நினைக்கிறேன் 2010ஆம் ஆண்டு காலங்கள் வரை அந்த நிலைதான் யாழ்ப்பாணத்திலே நீடித்திருந்தது. நான் இதை குறிப்பாக சொல்வதற்கு காரணம் என்னென்றால், இந்த டோனர்ஸ், நமது பொதுமக்கள், அதிலும் குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பொதுமக்கள் எவ்வளவு தூரம் ஒரு சோமாலியா, ஆப்கானிஸ்தான் போன்று மிக கீழ்நிலையை அடைந்திருந்த எமது மிக முன்னேறின ஆனால் இடைப்பட்ட காலத்தில் மிக கீழ்நிலை அடைந்திருந்த ஒரு பிராந்தியத்தை உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக இன்று மீட்டு தந்திருப்பீர்கள். அதில் ஈடுபட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது சம்பந்தமான வரலாறுகள் தெரியும். இப்படியான விஷயங்களை வெளியாலே சொல்வதை உண்மையில் அரசு சிஸ்டங்கள் கூட விரும்புவதில்லை. ஆனால் அந்த கம்பேரிசன் தேவை அற்றது என்பதுதான் என்னுடைய பொதுவான நிலைப்பாடு. உண்மையில் எந்த அரசாங்க டிபார்ட்மெண்ட்லேயும், குறிப்பாக சுகாதார சேவைகளில் 99.9% பங்கு டேக்ஸ்பேயர்ஸ் மணி மூலமாகத்தான், அது அரசாங்க ட்ரெஷரியில் இருந்து வர டேக்ஸ்பேயர்ஸ் மணி மூலமாகத்தான் ஈடு செய்யப்படுகிறது. இதில் எந்த விதமான கம்பேரிசனோ சந்தேகங்களோ இல்லை. ஆனால் அந்த பணம் என்பது ரிகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதாவது சுகாதார சேவைகளை நாளாந்தம் கொண்டு செலுத்துகின்ற சம்பளங்கள், மேலதிக நேர கொடுப்பனவுகள், மருந்து கொள்வனவு, உபகரண கொள்வனவு என்ற ரிகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் சம் எசென்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அது கேபிட்டலுக்குள்ள வரும். 99.9% பங்களிப்பு டாக்ஸ்பேயர்ஸ் மணி, நமது நாட்டு பொதுமக்களிலிருந்து அறவிடப்படுகிற டாக்ஸ்பேயர்ஸ் மணி மூலமாக, ட்ரெஷரி மூலமாகத்தான் வருகின்றது. இதில் எந்த விதமான குழப்பங்களும் கம்பேரிசன்ஸோ இல்லை. அப்போ நானே முதலில் புலம்பெயர் தமிழ் மக்கள், நம்முடைய பொதுமக்களுடைய பங்களிப்பை பற்றி குறிப்பிட்டு இருந்தேன் என்றால், அரசாங்க சிஸ்டங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அது குறிப்பாக உங்களுடைய வடமராட்சி 92 நண்பர்கள் இடத்தை கூட இதை முன்னின்று செயற்படுத்திய அக்கௌண்டன்ட் இருக்கிற என்னை போன்று அவருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். அரசாங்க சட்டத்திட்டங்கள் என்பது லோ மாதிரி தான், சட்டமுறை இருக்கிறது என்று சொல்கிற மாதிரி தான் ஃபினான்சியல் ரெகுலேஷன்ஸும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன்ஸும்.
ஒரு பாரிய மோசடிகள் நடக்கக்கூடாது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட மிக இறுக்கமான சட்டத்திட்டங்கள், மிக இறுக்கமான நடைமுறைகள், ஒரு கடுமையான பியூரோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர். ஒரு சின்ன ஒரு வேலையை செய்வதானால் கூட ஒரு 15-20 பேர் ஒரு 3-4 மாத காலம் தேவைப்படும். அவ்வளவு சிக்னேச்சர்ஸ், அவ்வளவு அப்ரூவல்ஸ், அவ்வளவு டெக்னிக்கல் இவாலுவேஷன், அவ்வளவு பெரிய ப்ரொசீஜர்ஸ். எந்த ஒரு அவசர வேலையை கூட அவ்வாறு தான் செய்ய முடியும். இதில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், 1-2 பேர் இந்த சட்டங்களுக்கு உட்பட்டு மிக சிறிய ரிஸ்குகளோ சில பாரிய ரிஸ்குகளோ எடுத்து அவைகள் எந்த பிழையும் வரையில் பொதுமக்கள் பாதிப்படையக்கூடாது, சேவைகள் கொலாப்ஸ் ஆகக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு சில ரிஸ்க் எடுத்து அதுக்குள்ளாலே ஓடி அந்த சட்டங்களுக்கு இடையால ஓடித்தான் அரசாங்க நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஏதோ ஒரு அவசர வேலையை கூட செய்ய முடியும். அவ்வாறு செய்கிறார்களைத்தான் நாங்கள் மீடியாஸ்லையும் சோஷியல் மீடியாஸ்லையும் நீங்கள் உட்பட எல்லாரும் உட்பட நாங்கள் ட்ரோல் பண்ணுறதும் அபியூஸ் பண்ணுறதும் உண்மையிலேயே விளைவுறார்கள் கிடையாது. அது உங்களுக்கு தெரியாது. அது அந்த சிஸ்டத்துக்காண்டி உழைத்த அவர்களோடு கலீக்ஸாக வேலை செய்கிற எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை வெளியால் சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டார்கள். எப்படி உண்மைகள் எல்லாம் இருட்டோட இருட்டாக போயிடுமோ அதே மாதிரி போகிற விஷயம்தான். அப்படி உங்களுடைய உறவினர்களுடைய உயிரை இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறதுக்கும் உங்களுக்குரிய சேவைகள் கிடைக்கிறதுக்கும் காரணமாக தங்களுடைய தொழிலை ரிஸ்க் பண்ணி, சாதாரண மிடில் கிளாஸ் ஆட்கள் தொழிலை ரிஸ்க் பண்ணி உளவு அழுத்தங்களுக்கு மத்தியிலையும் ஏதோ ஒரு ரிஸ்கை செய்தாக்களைத்தான் நாங்கள் ட்ரோல் பண்ணி கேவலப்படுத்தி ஓரங்கட்டுறோம். இப்போ அதைத்தான் இந்த சிஸ்டம் எல்லாத்தையும் விட சிறப்பாக செய்து கொண்டிருக்குது. இங்கே தான் அந்த உங்களுடைய கன்ட்ரிபியூஷனுடைய முக்கியத்துவம் வருது. இப்போ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சேவைகளை கொலாப்ஸ் ஆகாமல் வைத்திருப்பதற்கு தற்போதைய இந்த சோஷியல் மீடியா சூழ்நிலையில் நல்ல மனிதர்கள் கூட ரெடியாக இல்லை. அவ்வாறு அவர்கள் செய்வார்களானால் அவர்கள் அந்த பதவிகளில் இருக்கவும் முடியாது. இங்கே தான் டோனர்ஸுடைய பங்களிப்பு வருது. அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட முறையில் நீங்கள் செய்யக்கூடிய பங்களிப்புகள் இந்த ரிஸ்கை எடுக்காமல் சில இக்கட்டான வேலைகளை ஒரு சாதாரண அரச நடைமுறைகளுக்கு உட்பட்டு செய்வதிலே கடினத்தன்மை உள்ள சில வேலைகளை பொதுமக்களுக்கான செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அதான் நான் அதை குறிப்பாக சொல்கிறேன். அந்த 1% உட்பட்டது தான் இந்த டோனர்ஸ் பங்களிப்பு. அது நான் குறிப்பிட்டு சொல்வது வேர்ல்ட் பேங்க், ஏடிபி, இன்னொரு வங்கிகள், வெளிநாடுகள் வழங்குகிற கிராண்ட் உட்பட ஸ்ரீலங்கா சுகாதார சேவைகளுக்கோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கோ வழங்கப்படுகின்ற கிராண்ட்ஸோ உதவிகளோ 1% உட்பட்டது தான். ஆனால் அந்த 1% உதவிகள் என்றது இல்லாவிடில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதுக்கு நல்ல உதாரணம், மிக அண்மைய உதாரணம் இந்த வைத்தியசாலையும். இந்த வைத்தியசாலை இப்போ நீங்கள் மேலோட்டமாகத்தான் இந்த நடப்பாதைகளில் சென்று வந்திருப்பீர்கள். வரைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஏஎன்இ பில்டிங் புதுசாக கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டிடத்துக்கும் பழைய வைத்தியசாலை கட்டடங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் ஆப்வியஸாக பார்த்துருப்பீங்க. பழைய வைத்தியசாலை கட்டடங்கள் இந்த கட்டடம் உட்பட கிட்டத்தட்ட 50 to 100 வருஷங்களுக்கு மேல் பழமையானவை. சில கட்டடங்கள் நூற்றாண்டு பழமையானவை. நூற்றாண்டுகள் பழைய சுண்ணாம்பு கட்டடங்கள். நீங்கள் ஓங்கி குத்தினால் இடிந்து விடக்கூடிய நிலையில் உள்ள கட்டடங்கள். இந்த கட்டடங்களுக்குள்ளதான் இந்த வைத்தியசாலை தொடங்கின காலத்திலிருந்து இப்ப மட்டும் இருந்தது. எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இயங்கியது. ஆனால் ஒரு சில நல்ல மனிதர்களின் அந்த ரிஸ்க் எடுக்கிற தன்மை, அவர்கள் அந்த ரிஸ்க் எடுத்ததுக்காண்டி இன்று வரைக்கும் அவர்கள் எப்படி ட்ரோல் பண்ணப்படுகிறார்கள் என்றதை நான் பெயர் குறிப்பிட்டு சொல்லிடாது. அந்த ரிஸ்கை அவர்கள் எடுத்ததற்காண்டி தான் இன்று வரைக்கும் அவர்கள் மிக மோசமாக விமர்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எடுத்த ரிஸ்க் தான் வடக்கு மாகாணத்தில் ஒரே ஒரு ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான், ஒரு வெளிநாட்டு ப்ராஜெக்ட் இட்ட வரைக்கும் சுகாதார சேவைகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த நெதர்லாந்து ப்ராஜெக்ட். டாக்டர் சத்யலிங்கம் அமைச்சராக இருந்த காலத்தில் அவற்ற முயற்சியின் காரணமாக நடைபெற்றது. அதன் மூலமாகத்தான் நாங்கள் இந்த பிரம்மாண்டமான 3 மாடிகள் கொண்ட ஏஎன்இ கட்டிடத்தை பெற்றிருக்கிறோம். இதே போன்று வேறு 3 வைத்தியசாலைகளும் 3 பிரம்மாண்டமான ப்ராஜெக்டை பெற்றிருக்கின்றோம்.
இதுதான் எங்களுக்குரிய அந்த லெவரேஜை தந்திருக்கு. ஒரு சாதாரண வைத்தியசாலையாக இருந்த கட்டுத்துறை ஆதார வைத்தியசாலை மிக சாதாரண வசதிகளோடு இருந்த ஒரு வைத்தியசாலை இன்று கிட்டத்தட்ட ஒரு 2 வருட கால பகுதியில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு அடுத்ததாக ஒரு ஈவன் டெர்ஷரி லெவல் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது வைத்தியத்தில் அந்த ஒரு அதிஉச்ச சேவைகளை டெர்ஷரி லெவல் என்று சொல்லுவோம். அது டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் வழங்குகிற சேவைகள். சில அதற்கொத்த சில சேவைகளை உதாரணமாக நான் குறிப்பிடுவதாக இருந்தால் ஆக்சிடென்டல் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ். எங்கள்கிட்ட இப்போ ஒரு ஐசியூ இருக்குது. 6 பெட் உள்ளது. ஆனால் 2 பெட்டை தான் 4 பெட்டாக்குறை காரணமாக ரன் பண்ணுகிறோம். ஒரு ஐசியூ உள்ளது, ஒரு என்ஐசியூ உள்ளது, ஒரு பிறந்த பிள்ளைகளை பிறந்த சிசுக்களை வைத்து பராமரிக்கக்கூடிய ஒரு நியோனேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட் உள்ளது. சிடி ஸ்கேனர். இதுவெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் எனக்கு யாராவது வந்து கட்டுத்துறையில் இப்படியான பிரிவுகள் உருவாக்க போறோம் என்ற ஒரு ப்ரொபோசல் யாரோ எழுதினோம் என்று சொன்னால் கூட நானே சிரிச்சிருப்பேன். இதிலெல்லாம் ஒரு கனவுக்கு அப்பாற்பட்டது. ஒரு சிடி ஸ்கேனருடைய விலை என்பது கிட்டத்தட்ட இப்போதைய விலையில் 50 to 60 கோடிகள். 50 to 60 கோடிகள். அரசாங்கம் கடைசி கேபினட் பேப்பர்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறார்கள். இது கனகாலமாக அவர்கள் பிளான் பண்ணின விஷயம். இனிவரும் காலங்களில் சிடி ஸ்கேனர், எம்ஆர்ஐ ஸ்கேனர், ஆஞ்சியோகிராம் போன்ற இப்படி 50, 60, 70, 80 கோடிகள் முடிகிற சாமான் இனிமேல் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவதில்லை. இனிவரும் காலங்களில் நாங்கள் சேவைகளை அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோம். அதாவது பிரைவேட் டெண்டர் போடுவார்கள். பிரைவேட் செக்டர் பிளேயர்ஸுக்கு ஒன்லி. பிரைவேட் செக்டர் பிளேயர்ஸ் மட்டும்தான் இனிவரும். தேர் கேபினட் டிசிஷன். அதை நான் சொல்லல. கேபினட் டிசிஷன் ஆல்ரெடி டேக்கன். பிரைவேட் பிளேயர்ஸ் மட்டும் டெண்டர் போட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவார்கள். பேஷண்ட்ஸை நாங்கள் அந்த பிரைவேட் வைத்தியசாலைகளுக்கோ இல்லாட்டி அவர்கள் இங்கே ஒரு அவுட்லெட் போடுவார்கள். பிரைவேட் அந்த டெண்டர் எடுக்கிறார்கள். அந்த செட்டிங்ஸில் நாங்கள் எடுத்து செய்யணும். அரசாங்கம் பேமெண்ட்ஸை அந்த பிரைவேட் பிளேயர்ஸுக்கு கொடுக்கும். இனிவரும் காலங்களில் இவ்வாறான அதிவிலை கூடிய டெர்ஷரி லெவல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போவதில்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அப்ப நாங்கள் ஒரு மயிரிழையில் தப்பி இருக்கிறோம். நாங்கள் மட்டுமில்லை, யாழ்ப்பாணம், வடக்கு மாகாணம், வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைகளில் சிடி வசதி கிடையாது. ஈவன் வவுனியா பொது வைத்தியசாலை ஒரு பிரமாண்டமான வைத்தியசாலையாக தற்போது வளர்ந்து நிற்கின்றது. ஆயினும் அங்கு கூட ஒரு 20 வருடங்கள் பழமையான ஒரு சிடி இன்றைக்கோ நாளைக்கோ உயிரை விடுவன் என்ற நிலையில இருக்குது. அப்ப இன்றைக்கு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வெளியாக ஒரு சிடி ஸ்கேனர் வசதி உள்ள ஹாஸ்பிட்டலாக இந்த ஹாஸ்பிட்டல் மாத்திரம்தான் இருக்கிறது. அது கன பேருடைய கண்ணை உறுத்துகிறது. அப்ப இனி இதோட சம்பந்தமான ஆட்களுடைய பெயர்கள் அவர்கள் எனக்கு வேற விஷயங்கள்ல நான் அவர்களை விமர்சிக்கிறேன்னா அது எனக்கு தனிப்பட்ட விஷயம். ஆனால் அவர்களுடைய பெயர்கள் சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணப்படும் போது நீங்கள் யோசிக்கணும் அதுக்கு பின்னால எந்த கரப்ஷனோ எந்த மல் பிராக்டிசஸோ கிடையாது. கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கள் சாதித்ததனால் அவர்கள் இன்று தாக்கப்படுகிறார். இங்கதான் அந்த டோனர்ஸ் உடைய கன்ட்ரிபியூஷன் என்றதை நான் இங்கே குறிப்பிட வருகிறேன். ஏனென்றால் இனிவரும் காலங்களில் டாக்ஸ்பேயர்ஸ் மணியை கொண்டு நாங்கள் வாங்கக்கூடிய நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற ஆற்றல் என்பது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருக்கிறது எங்களால் கொண்டு போறதுக்குரிய ரிகரண்ட் அலோகேஷன் என்பது ஓகே, அது ஓரளவுக்கு எங்களால் சமாளிக்கலாம், அதில் இஷ்யூஸ் கிடையாது. ஆனால் இனிவரும் காலங்களில் வடக்கிலேயோ யாழ்ப்பாணத்திலேயோ இல்லாட்டி எங்கேயோ சுகாதார சேவைகள் என்பது உலக ஓட்டத்துக்கு ஒத்ததாக ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் சேவைகளுடைய தரத்துக்கு ஏற்றதாக எங்கேயும் கிடைக்கணும் என்றால் அந்த டோனர்ஸுடைய பங்களிப்பு என்பது எவ்வாறு 900 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் 2010 ஆண்டுகளில் இருந்துச்சோ அவ்வாறு இருப்பது தான் அதனை உறுதி செய்யுமே தவிர வேறு எந்த வகையிலும் அதனை உறுதி செய்ய முடியாது. இதில் எனது ஒரு மனக்கவலையையும் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அந்த பீனிக்ஸ் பறவை போது எவ்வாறு தரமட்டமான சுகாதார சேவைகள் தரைமட்டத்திலிருந்து எழுப்பி வருவதற்கு அது மக்களுடைய பங்களிப்பு இருந்துச்சோ அது எவ்வாறு டிட்டோரியேட் ஆகி போயிருக்கிறது என்பதற்கு சில உதாரணங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். உதாரணத்துக்கு இந்த மருத்துவ ஆர்கனைசேஷன் IMHO, இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அமெரிக்காவை தலைமையமாக கொண்டு இயங்குவது, பெரும்பாலும்
மருத்துவர்கள் மருத்துவ நிபுணர்களால் இயக்கப்படுவது. ஆனால் ஃபண்ட்ஸ் சாதாரணமான பொதுமக்கள் ஒரு இடத்திலிருந்தும் கலெக்ட் பண்ணப்படுகிறது. ஆஸ்திரேலியன் மெடிக்கல் எய்ட் ஃபவுண்டேஷன் AMAF என்று சொல்வார்கள், ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டு இயங்குவது. அவ்வாறு பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்குகிற 1-2 அமைப்புகளும் இருக்கிறது. இந்த அமைப்புகளுக்கு உண்மையிலேயே நாங்கள் பெருநன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அதுக்கு நான் முன்பு வேலை செய்த தெளிப்பலை ஆதார வைத்தியசாலை உதாரணமாக கொள்வதாக இருந்தால், அது இதை மாதிரி ஒரு பாரம்பரிய வைத்தியசாலையே கிடையாது. அது ஒரு சிறிய ஒரு பிரதேச வைத்தியசாலையாக இருந்து சடலியாக முன்னேற்றம் பெற்றது. அதுக்குரிய முழுதான பங்களிப்பும் இந்த நான் இங்கு குறிப்பிட்ட மருத்துவ ஆர்கனைசேஷன்ஸ் மற்றும் அவர்களை போன்ற ஏனைய புலம்பெயர் அமைப்புகள் மூலமாக சிறுக அந்த காலங்களில் இவ்வாறு பெரிய தொகை பணம் கிடையாது. 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் வந்து அவர்கள் சிறுக செய்து வாங்கி தந்த மருத்துவ உபகரணங்கள் மூலமாக ஒவ்வொரு பிரிவாக ஸ்தாபிக்கப்பட்டு இன்று அந்த வைத்தியசாலை பெண்கற்ப வைத்தியசாலைக்கு ஈக்குவலாக இல்லாட்டி ஒருபடி முன்னுக்கு ஒரு பாரிய வைத்தியசாலையாக வளர்ச்சி பெற்றது. அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிற அதே நேரம் அதை எப்படி டிட்டோரியேட் பண்ணி இருக்குது சில அழுத்தங்களால என்றதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதைத்தான் சில பொதுமக்கள் நீங்கள் இண்டிவிஜுவல் முறையில் உதவிகளை செய்வது எவ்வாறு உங்களுடைய அந்த தாயக சக்சஸுக்கு உதவியாக இருக்கும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் ஒரு அமைப்புகள் ட்ரஸ்டுகள் கூடாக சில பாரிய அளவிலான உதவிகளை செய்யும் பொழுது தற்போதுள்ள நடைமுறைகள் மிக மோசமாக இருக்கப்பட்டுள்ளன. சில கொழும்புல உள்ள சில சென்ட்ரலைஸ்ட் அமைப்புகள் ஊடாகத்தான் அதனை செய்ய முடியும் என்ற கட்டாயம் ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய அமைப்புகளுக்கும் இருக்கிறது. அது அந்த சென்ட்ரலைஸ்ட் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு குத்தப்பிக்குகள் தலைமையிலான சில ரெகுலேட்டரி மெக்கானிசத்துக்கு ஊடாகத்தான் கட்டுப்படுத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் எங்களுக்கு ப்ரப்போசல்ஸ் எழுத சொல்லி கேட்பினோம். அது ஒரு நாள் இப்போதெல்லாம் நடக்கிறதே இல்லை, பேருக்கு மட்டும் நாங்கள் ப்ரப்போசல் எழுதுவோம். அந்த ப்ரப்போசல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏதோ ஒரு வென்ரபிள் என்ற பேரில் இருக்கும். த கோஆர்டினேட்டர் டு ரெகுலேட் டொனேஷன்ஸ் ஃபார் எனி டொனேஷன்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கா. ஒரு நாள் நடந்ததே கிடையாது. ஆனால் IMHOவை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இவ்வாறு சொல்வதில் IMHOவுக்கு 10 வருஷத்துக்கு முதலே நல்ல டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு தான் மிச்சத்தையும் சொல்கிறேன். அது ஒரு மருத்துவ ஆர்கனைசேஷன், பேரே இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன். வாழ்வாதாரம் வழங்குவதற்கென்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ட்ரஸ்ட் சொசைட்டிஸ் இருக்குது. ஒரு மெடிக்கல் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வாழ்வாதாரம் வழங்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஆனால் அவருடைய வெப்சைட்டில் நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா IMHO இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியும். அந்த நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் அவர்கள் இல்லை. இன்றைக்கு அவ்வாறு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள். கடைசியாக ஒரு வெப்சைட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த உதவிகள் எங்கே போகுதுன்னு தெரியும். அவர்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுகிறார்கள். எல்லா அமைப்புகளும் உங்கள்கிட்ட இருந்துதான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுகிறார்கள். நீங்கள் அனைவருமே உங்களுடைய பிள்ளைகளை தவிர இந்த போரால பாதிக்கப்பட்ட இந்த இடத்துல தான் வந்திருக்கிறீர்கள். நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லாருமே இந்த இடத்துல, இந்த மண்ணில், இந்த சாப்பாட்டில், இந்த தண்ணியில் வளர்ந்து நீங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் எந்த வளங்களும் இல்லாமல் இந்த பள்ளிக்கூடங்கள் உங்களுக்கு தந்த கல்வி தான் அது. இந்த பள்ளி அதுவும் குறிப்பாக நான் சொல்லுவது, அதுக்கான பேருக்கு நான் சவுத்தில் இருக்க விரும்புகிறேன், அந்த ஜப்னா பயிரை நான் அடிக்கடி குறிப்பிடுவேன். அது எங்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு பெருமைக்குரிய விஷயம். எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய கல்வி அறிவு, வியாபாரம் செய்வதில் எங்களுக்குரிய ஆற்றல். நாங்கள் உலகத்தில் எங்கே சென்றாலும் நாங்கள் குறுகிய காலத்தில் ஒரு முதன்மையான இடத்தை அடைந்து விடுவோம். ஆனால் நாங்கள் ஒரு சின்ன சொசைட்டி, ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் என்று நான் அடிக்கடி குறிப்பிடுவேன். ஒரு அருகி வரும் உயிரினங்கள் மாதிரி தான் நாங்கள். இந்த எங்களுக்குரிய அந்த சிறப்பான மொழி, பெருமைக்குரிய ஒரு மொழி. நாங்கள் மட்டும்தான் யூனிக்கா அந்த தமிழில் உள்ள 247 லெட்டர்ஸ் 247 லெட்டர்ஸ்ன்றது ஒரு சில லாங்குவேஜஸுக்கு மட்டும்தான் இருக்கும். அது இருக்கிறதுல எங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜ், உலகத்தில் உள்ள எந்த மொழியில வர உச்சரிப்பையும் எங்களால் சரியா உச்சரிக்க, ஆனால் மெட்டாக்களால் உச்சரிக்கல. அதை ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஒரு வெள்ளைக்காரன் உங்களோட பேரை சொல்ல மாட்டேன், ஒரு சிங்களீஸ் தமிழ் பேரை சொல்ல கஷ்டப்படுவார். ஏன்னா அதுக்கு இந்த அல்பபெட்ஸ் இந்த நம்பர்ஸ் குறையுது, அதுக்கு அந்த உச்சரிப்பு வேற. 247 இருக்குது. லானாவில் லானா லானா லானாண்டு 3 லானா வித்தியாசமா இருக்கு. நாங்கள் சரியா ப்ரொனன்சியேட் பண்ணுவோம்.
அதை இந்த யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட யாழ்ப்பாணத்திலிருந்து மைக்ரேட் பண்ணியிருக்கிறார்கள் மட்டும்தான் அந்த தமிழ் இலக்கணங்கள் சொன்ன அந்த 247 சொல்லுகளையும் கொண்டு வந்த அந்த தமிழை இந்த வரைக்கும் நாங்கள் சரியாக பாவிக்கிறோம். அந்த தமிழர் என்று சொல்வதற்குரிய அடையாளத்தையும் கொடுக்கிறோம். இந்த பிரைட், இந்த திமிர் நாங்கள் இலகுவில் யாருக்கும் தலை வணங்குவது கிடையாது. குறிப்பாக நான் வடமராட்சி இல்லை, ஆனால் நான் என்னுடைய அம்மா கூட எனக்கு வடமராட்சியை சேர்ந்த ஆக்களை பற்றி பெருமையாக குறிப்பிடுவார். இந்த பிரைட், அந்த நேஷனல் பிரைட், எந்த ஒரு வளர்ச்சிக்கும் உரிய உந்து சக்தி இந்த பிரைட் தான். இந்த நேஷனல் பிரைட் ஒரு தேசியவாத பிரைட், பெருமை. இந்த பிரைட் இல்லையா நாங்கள் அந்த என்ன சொல்றது ஆக்சிஜன் இல்லாமல் போன நுரையீரல் மாதிரி தான் இருப்போம். அப்போ அந்த பிரைட் தான் உங்களை இன்றைக்கு இவ்வளவு தூரம் முன்னேற வச்சிருக்குது. அந்த உங்களோட கடின உழைப்பின் மூலமாக வர கன்ட்ரிபியூஷன் பெருமளவில் இந்த உங்களை உருவாக்கி போட்டு நெளிவடைந்து போயிருக்கிற இந்த பிரதேசத்துக்கு பயன்பட வேண்டும் என்பது ஒரு நியாயமான விஷயம். தட்ஸ் a நேச்சுரல் ஜஸ்டிஸ். இந்த ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நிலப்பரப்பு இன்றைக்கு ஒரு மிக குறுகிய ஒரு சனத்தொகையோட இருக்குது. இங்க இன்றைக்கு எதுக்குமே இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் எங்கெண்ட புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் மட்டும்தான். ஆனா உங்களுடைய உழைப்பு இயலுமான வரை இந்த பிரதேசத்துடைய வளர்ச்சிக்கு தக்க இருப்புக்கு பயன்படுவது சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஆசை. இதைத்தான் நான் முதலும் அந்த IMHO விடயத்திலையும் சுட்டிக்காட்டி இருந்தேன். நான் அவருடைய வெப்சைட்டை பார்க்கும் பொழுது ஒரு மருத்துவ ஆர்கனைசேஷன், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களால் நடத்தப்படுகிற ஒரு மருத்துவ ஆர்கனைசேஷன், கேகோலில் ஒரு கிராமத்தில் கோழி கொடுத்தோம், எங்கேயோ ஒரு இடத்துல போய் புத்தகம் கொடுத்தோம், இங்கே மலசல கூட ஓப்பன் பண்ணின மாதிரி இருக்கு. அவர்களுக்கெல்லாம் என்ன சொல்லுங்க பிரச்சனை, அவர்கள் எங்களை மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணாததால ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் அந்த தங்களுக்குரிய அந்த லெஜிட்டிமேட் ரைட்ஸை அவர்கள் இப்பொழுதும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அரசாங்கங்களை உருவாக்குகிறார்கள். அந்த நன்றியை இறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு அருமையான லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தேடி இருக்கிறீர்கள். உங்களுடைய வடமராட்சி 92 நண்பர்கள். வளமையாக இன்னொரு டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். அந்த உங்களுடைய கடின உழைப்பை இங்கே நீங்கள் அனுப்பிக்குள்ள அதை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறார்கள். ஒன்று சரிவர எக்ஸிக்யூட் பண்ணுவதில்லை, அது இல்லாட்டி பிழையான வகையில் அதை பயன்படுத்துகிறார்கள். நம்பிக்கையான ஆட்களை தேடி எடுப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனெனில் நீங்கள் உங்களுடைய லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக போட்டிருந்த எனக்கு என்னோட அடிக்கடி தொடர்பு கொள்வதற்கு 3 பேர், பிரதானமாக என்னுடைய மருதங்கனி அக்கௌண்டன்ட் திரு என்ஜினியர், 3 பேருமே எனக்கு மிக நேர்மையான மனிதர்கள். எனக்கு ஒரு பயம் இல்லை. இப்ப நான் சொல்லுவேனே உங்களுக்கு, எங்களுக்கு எல்லாம் எப்பவுமே பயமாயிருக்கு, நிழலை கண்டாலே பயமாயிருக்கு. நாங்க நிம்மதியாக நித்திர கொண்டு கணக்காலம் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்ல இருப்பது 2 ஆப்ஷன் தான். இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை, சமூக சூழ்நிலை எங்களுக்கு இடம் தெரியுது. ஒன்று சும்மா இருக்கும், அதை 99% ஆக்கள் இப்ப நல்லா செய்யணும் என்ற வெரி சேஃப். நீங்கள் ஏதாவது செய்ய வலிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நிம்மதி போய் ஒரு செகண்ட் கூட நீங்க நிம்மதியா இருக்கலாம். இப்போ நாங்கள் பீஸ்ஃபுல்லா நான் நித்திர கொண்டே காலங்கள் எதை கண்டாலுமே நாங்கள் பயப்பட வேண்டிய காலத்துல இருக்கீங்க. யாரோடையாவது சேர்ந்து ஏதாவது இப்படி ப்ரொஜெக்ட் செய்யல எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நல்லது நடக்கிறத விட இதால வரக்கூடிய பிரச்சனைகளை என்னென்னு ஃபேஸ் பண்ண போறோம்ன்றது பெரிய பிரச்சனை. எனக்கு அதில் ஒரு சிக்கலுமே இல்லைன்னா மிகவும் நம்பத்தகுந்த நல்ல மனிதர்கள் உங்களோட இணைந்து இந்த வேலையை செய்து தந்திருக்கிறார்கள். சென்சிபிள் பீப்புள் ஆல்சோ. எங்கென்ன கஷ்டங்களையும் நன்கு உணர்ந்து அதற்கேற்ற மாதிரியாக அதனை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நியாயமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே பிசிக்கலாக இங்கே விசிட் பண்ணுற டைம்ல இருந்து எங்களோட தொடர்பு கொள்கிற டைம் வரையும் அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. நியாயமான நேரத்தை ஏற்கனவே ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறார்கள். அந்த பண வலிவை நான் சொல்லி இந்த உதவியை சொல்றது அர்த்தமற்றது. ஏனென்றா பண வலிவில் இதில் அர்த்தம் இல்லை. ஏனென்றா இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஏஎன்இ பில்டிங் மட்டுமே, அந்த கிராண்ட் மூலமாக கிடைத்த ஏஎன்இ பில்டிங் மட்டுமே அந்த சொத்து மதிப்புகள் நான் நினைக்கிறேன் சில ஆயிரம் கோடிகள் வரைக்கும் செல்லும். ஆனால் அந்த சில ஆயிரம் கோடிகள்
இயங்கி சனத்துக்கு அதுக்குரிய நன்மைகள் போய் செய்யணும் என்றால் அதுக்குரிய அடிப்படை விஷயங்கள் இல்லாட்டி அவளாம் மூடி வச்சுட்டு அப்படியே இருக்க வேண்டியது. தண்ணி, கழிவகற்றல், மின்சாரம், இந்த மூன்றும் அடிப்படையான விஷயம். இதுக்கு நாங்கள் ஒப்பீட்டளவில் பெரிய ஃபண்டை ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் இதை செய்யறது கஷ்டம். இதுக்கு தான் நான் முதலே அரச நடைமுறைகளால் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற சிக்கலை சொன்னேன். என்னன்னா இது ஒரு பிளானுக்குள்ள கொண்டு வந்த அக்கௌண்டனுக்கு அது நல்லா தெரியும். அவர் ஒரு அக்கௌண்டன்ட் என்றதால இதை ஒரு பிளான் ஆக்கி ஒரு பிஓகேஎஸ் போட்டு இதை ஒரு டெண்டர்ல போட்டு செய்யறதுன்றது உண்மையிலேயே நடக்கிற சாத்தியம் இல்லை. ஏனென்றா இது ஒரு விஷயத்தை நாங்கள் செய்து கொண்டு போகக்குள்ளதான் எங்களுக்கு தெரிய வரும் இதுல இந்த சிக்கல் இருக்குது, இதை நாங்கள் நினைச்ச மாதிரி செய்ய இயலாது, இல்லாட்டி நாங்கள் பிளான் பண்ணினதை விட வேற ஒன்று செய்ய வேண்டி இருக்குது, ஆல்டர்னேட்டிவா செய்ய வேண்டி இருக்கு, மாற்ற வேண்டி இருக்குது. இது அரசாங்கத்துல சாத்தியம் இல்லை. அரசாங்கத்துல நீங்கள் அடுத்த வருஷம் செய்ய போறது ஒரு வருஷம் 1 வருஷத்துக்கு மேலே பிளான் கொடுத்து பிஓபி செய்து பிஓபி ஒல்ட்ட பண்றதாலே அது பயங்கர சிக்கல். இந்த காலத்துல ஒல்ட்ட பண்றது இங்கே விரும்புறதும் இல்லை. அவ்வளோத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விடர் போட்டு செய்யறதுக்குரிய கண்ட்ராக்டர்ஸ் இருப்பின மாட்டா அது கூட இல்லை. இப்ப அநேகம் இப்படி டெக்னிக்கலான டெண்டர்ஸ் போடப்பட்டால் ஒரு தடவை கோட் பண்றதும் இல்லை. இதுதான் நடைமுறை சூழல். அதால நீங்கள் அந்த பண வேல்யூவை வச்சு நீங்கள் செய்த உதவியை நான் வேல்யூ பண்ண விரும்புகிறேன். நான் இதனை ஒரு மிகப்பாரிய 10,000 கோடிகளுக்கு செய்த ஒரு விஷயமா வேல்யூ பண்ண விரும்புகிறேன் என்றால் இந்த வாட்டர் சப்ளையும் பவர் சப்ளையும் இல்லை என்றால் நாங்கள் கொண்டாந்து குவிச்சிருக்கிற இந்த பல 100 கோடி பெறுமதியான இயந்திரங்களோ இல்லாட்டி மிக அரும்பாடுபட்டு பெற்ற வைத்திய நிபுணர்கள் உட்பட்ட அது மிக அரசியல் ரீதியா பவரான சதன் ஸ்ரீலங்காவோட போட்டியிட்டு தான் இது நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ் எங்களுக்கான ஹியூமன் ரிசோர்ஸை நாங்கள் பெற வேண்டியிருக்கு. நாங்கள் பொலிட்டிக்கலி வீக் கம்யூனிட்டி, பவர்ஃபுல்லான மினிஸ்டர்ஸோ ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லாத இடத்துல நாங்கள் ஒரு ஃபீபிளா பவர்ஃபுல்லான இடங்களோட போட்டியிட்டு தான் இந்த நேஷனல் ரிசோர்ஸஸை எடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவ்வாறு நாங்கள் எடுக்கிற இந்த நேஷனல் ரிசோர்ஸ் எல்லாமே இந்த அடிப்படை வசதிகள் இல்லாட்டி அவ்வளவுமே வேஸ்ட் தான். ஒரு பெரிய யோசனமும் இருக்காது. அநேகமான இடங்கள்ல எல்லாம் சர்வீசஸ் இன்றைக்கு கொலாப்ஸ் ஆகினதுக்கு காரணமே பெரிய விஷயங்கள் கிடையாது. பெரிய விஷயங்கள் கிடையாது. இந்த அடிப்படை விஷயங்கள் இல்லாததால வார கன்சல்டன்ஸ் என்ன செய்வினோம், அவை 45-50 வயது வரைக்கும் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நிரந்தரமான குடும்ப அமைப்பு வைக்க கிடையாது. அதுக்கு பிறகுதான் ஒரு லைஃப்லேயே செட்டில் ஆகலாம்னு யோசிச்சு வரைக்குள்ள இங்கே ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பார்த்தா ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கு. கரண்ட் இருக்காது, தண்ணி இருக்காது, ஏசி வேலை செய்யாது, டாய்லெட்டுக்குள்ள போனால் தண்ணி ஃப்ளஷ் பண்ணிடாது, எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத சூழ்நிலை. கொஞ்ச நாள் போராடி பார்ப்பினோம். அதுக்கு பிறகு ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் எடுத்து வந்து போயிருக்கணும் வசதியான இடங்களுக்கு. இந்த இடங்கள் அன்பாப்புலர் ஸ்டேஷன்ஸாக அவைய கலெக்ட்ஸுக்கு சொல்லப்படும். தயவு செய்து இந்த இடங்களுக்கு மட்டும் போயிடாதீங்கோ, போனால் நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி தான் கஷ்டப்பட வேண்டி வரும். அப்போ காலம் பூராவும் இப்படியான இடங்கள் இதே மாதிரி தான் இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் முல்லைத்தீவு. முல்லைத்தீவில் போய் பார்த்தீங்கன்னா எந்த அரசு நிறுவனமும் எதுவுமே ஒரு சாதாரண விஷயம் கூட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரி இருக்காங்க. அங்கே மேலே இருந்து கீழே வரைக்கும் எல்லாமே ஒரு சோமாலியாவோட அப்படி எங்கேயும் ஒப்பிடக்கூடிய நிலையில தான் இருக்கு. அதுக்கு காரணமே இப்போ நான் சொன்ன மாதிரி விஷயம் தான். அப்போ நீங்கள் செய்த இந்த உதவி என்றது இந்த இப்படி வேறு சில உதவிகள் செய்திருக்கணும். அரசு மூலமாக நான் சிலதை சாதிச்சிருக்கிறேன். அந்த பெர்செப்ஷன், ஒரு நல்ல ஒரு பெர்செப்ஷனை பயன்பெற்ற ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அண்மை காலமாக வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், பயிற்சி வைத்தியர்கள், நர்சஸ், பிஎஸ்எம் கேட்டகரி ஸ்டாஃப், இந்த இவ்வாறு நேஷனல் காம்படிஷன் உள்ள இந்த ஸ்டாஃப் தங்களுடைய ப்ரையாரிட்டி லிஸ்டில் ஃபர்ஸ்ட் செகண்டாக அவதான் நிரப்பி போடுறதுல முதல் 2-3 இடங்களுக்குள்ள வடக்கில் இன்றைக்கு பயன்பெற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஒரு நல்ல பெர்செப்ஷனை நாங்கள் அடைகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு நீங்களும் செய்திருக்கிறீர்கள் என்பதில் நான் உங்களுக்கு பெரிய நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன். இதை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்கான பேர் நான் இந்த தண்ணி பிரச்சனையை குறிப்பிடுறது என்றதையே மறந்திருப்பினோம். ஏனென்றால் கடந்த 1 வருஷமாக எனக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் விதைக்க தான் இருந்தது. இப்போ எங்கிட்ட மெமரி பவர் தெரியும் தானே.
ஏன்னா மெமரி பவர் இதான் அந்த பொலிட்டிக்ஸ்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லிவிடும். மக்களுடைய மெமரி பவர்ன்றது ஒன்லி ஃபார் ஃபியூ டேஸோ ஃபியூ வீக்ஸ் தான். அதுக்கு முதல் தாய்மையில் எப்படி இருந்ததையே மறந்துடுவிடும். அதால தான் அவையல் ஒரு நல்ல அரசாங்கத்தை கூட அடுத்த முறை ஓட் பண்ணி விழுத்தி போட்டு ஒரு மோசமான அரசாங்கத்தை எலெக்ட் பண்ணிவிடும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் வெரி புவர் மெமரி ஆஃப் த பீப்புள். இப்போ நீங்கள் எங்கிட்ட ஸ்டாஃப்கிட்ட கேட்டீங்கன்னா முந்தி தண்ணி பிரச்சனை இருந்ததோட கேட்குற நிலையெல்லாம் நான் எழுதிப்பினேன். ஏன்னா இப்போ அது இல்லை. அதுக்கு காரணம் நீங்கள்லாம். ஸோ இப்போ ஒரு பெரிய ஒரு உதவியை செய்ததற்கு எனது நன்றி கொடுக்கிறேன் சொல்லி வைத்தியசாலைக்கு நீங்கள் சாத்திய பிரச்சனை பல 92 மாணவர்களுக்கு எனது வைத்தியசாலை சார்பாகவும் மருத்துவ இந்த நேரத்தில் உங்களுடைய பங்களிப்பு வைத்தியசாலைகளுடைய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனது இந்த வைத்தியசாலை அனுபவத்தில் 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மருத்துவமனையாக இருந்த பொழுது உள்ள சைக்கியத்தில் எப்போ வந்து வந்திருந்தோம். இந்த பொழுது இங்கே ஒரு எம்பிபிஎஸ் சைக்கியரும் இல்லை. அதாவது சைக்கியத்துக்கு முல்லை அவதான் இருந்த சைக்கியாட்ரிஸ்ட் அங்கே இருந்து வருவார். அப்போமெண்ட்டு வந்து இந்த பகுதியில் வைத்திய வைத்தியசாலையாகவும் வைத்திய நிபுணரோ எம்பிபிஎஸ் கருத்துக்களும் இருக்கிறது. இந்த 10 பிறகு நான் கருத்து எம்பி 2024ஆம் ஆண்டு வைத்திய நூலாக இருந்த பொழுது இங்கே கிட்டத்தட்ட 14 வைத்திய நிபுணர்களும் வைத்திய அத்தியட்சர்களும் இருந்தேன். இப்பட்ட ஒரு 10 வருஷ கால பகுதியில் வந்து இந்த வைத்தியசாலை சிறப்பாக முன்னெடுந்திருக்கின்றது. அதற்கு இருந்தனர் வடமாட்சி சேர்ந்த வைத்தியர்கள் மற்றும் நன்றிமைகள் பொதுமக்கள் வெளிநாட்டு அமைப்புகளுடைய டொனேஷன்ஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் செய்ததுன்னு சொல்லி அது அந்த அடிப்படையில் மிகவும் முக்கியமான விஷயங்களுக்கு நன்றிகள். மற்றும் தற்போதைய காலகட்டத்தில் மருத்துவ சாலை என்ற ரீதியிலே நீங்கள் ஃபைனான்ஸ் டொனேஷன் செய்து தரக்கூடியது இருந்தது மிக்க மகிழ்ச்சி. அந்த வைத்திய உறுதியப்படுத்த வேண்டும். உங்களுக்கு முக்கியமான நீங்கள் டொனேஷன் செய்கிறபடியாலேயும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வேண்டிய காரணத்தாலே நான் 2 ரிக்வெஸ்ட்டை இருக்கிறேன். கொண்டு வந்து பொது மருத்துவ உறுதிக்கு ஆக்சிஜன் இம்ப்ளான்ட் அதை வந்து நாங்கள் கூடுதலாக வந்து எங்கள் அஸ்மா சிஓபிடி பேஷன்ஸுக்கு ஆக்சிஜன் போனதுக்காக ஆக்சிஜன்ன்ற தான் வந்து இந்த மைனஸ் ஸ்டாஃப் சுற்றுலர்கள் வந்து பெண்கள் கூட இடையில வந்து பெரிய சென்டர் வந்து தாங்களாக தான் 2 மாடிகளுக்கு தாங்களாக எடுத்துக்கொண்டு வந்து ஆக்சிஜன் கொடுக்கணும் ஏற்பாடு இருக்குது. ஆக்சிஜன் பிளான்ட் இல்லை. நீங்கள் இன்னும் சொல்ல கரெக்டாக தெரியும். நாங்கள் நேரமாக கோரிக்கை விட்டு கொண்டிருக்கோம். அது வந்து செய்யப்படையில் அதை விட செய்த நல்ல ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மேல் ஸ்டாஃப்னு சொன்னால் ஆக்சிஜன் சிலிண்டரை தூக்கி கொண்டு போகணும். சொன்னால் ஃபீமேல் ஸ்டாஃப்னு சொன்னால் இரவுலவங்களுக்கு அந்த சிக்குலர் வந்து சரியான ஃபிட்டாகல விசாங்கம் பண்ணிட்டு அப்படியே கொடுத்தாங்க. 2 பேர் ஒரு ஆள் வந்து நைட் டியூட்டி கேட்கணும். ஆக்சிஜன் பிளான்ட் வந்து மாத்திரை செய்யணும் கஷ்டமாக மெடிக்கல் ரோட்டுக்கு மேல் போட் 6 போட் 9 வந்து டைம் வந்து வந்து போடிட்டேன். ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து கவலைக்குரிய விஷயம். நாங்கள் இந்த கொரோனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். புலம்பெயர் மக்கள் டொனேஷன்ஸ் மற்ற ஊர் மக்களும் கூட. ஆனால் இன்றைய காலத்தில் வந்து இடமட்டத்தில் வந்து இந்த போதவஸ்து பாவனை அதிகமாக காணப்படுகிறது. வெளியே அந்த ஆரம்ப காலத்தில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த அட்மிஷன் வந்து கூட இப்போ ஒரு கால பகுதியில் வந்து 5 மாணவர்கள் வந்து ஒரு 15 வயசு 14 17 மற்றது ஒரு ஸ்கூல் டீச்சர் இப்படி ஒரு 5 பேர் எடிக்கேட்டட் ஸ்டாஃப் வந்து இப்போ எங்களோட வடமாட்சி பாடசாலையில் இருந்த வழியாக பாடசாலைகள் அல்லது சேர்ந்த மாணவர்களால் வந்து சப்ஸ்டன்ஸ் சர்வீஸ் அவர்கள் தாங்களாக பாதிக்கிறதில்ல இந்த பாக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி அதில் கொடுத்து அந்த அவர்கள் வந்து 22 எல்லாம் வந்து அட்மிட் பண்ணி 1 வருஷமாக 2 வருஷமாக பாதிச்சு கொண்டு இருக்கிறது. பேக்ரவுண்ட் வந்து ஒரு நல்ல குட் எடிக்கேட்டட் ஃபேமிலி வந்து வருது. நாங்கள் கேமை போலீஸுக்கு இன்ஃபார்மெண்ட் வழிக்கிறேன் கூட வந்து கனசிக்கல பண்ணுவோம். அது எங்கடா போயிட்டு டியூட்டி ஆஃப் கன்சம்ஷன் நான் வந்து கேமை போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அது வந்து உள்ளாட வந்து தங்களை கவரை பார்த்து வந்து அப்படி இல்லாமல் ஒரு ஆள் தான் போய் படிக்கிறது. ஸ்டே பார்த்தா 10-15 பேர் இந்த பேங்க்கில் இருக்கணும். ஒரு ஆள் தான் டியூஷன் போயிடும். ஆனால் பிறகு வந்து பார்த்தா எனக்கு இம்போர்ட் ஆகிருக்கும். ஆனால் அது வந்து சம்பவ மட்டத்திலே படிக்கவே ஆகிருந்த சோசியல் ஸ்பீக்கர்ஸ் வந்து இப்போ அது எந்த மகளோ அப்படி வந்தாலும் நானும் வந்து ட்ரை பண்ண தான் பார்ப்பேன். ரைட் பண்ணி சுத்தம் பண்ணுறது நான் அது சுச்சுவேஷன் தான். அது வந்து சமூக மட்டத்தில் வந்து கண்டு கொண்டிருந்தது. சமூக மட்டத்தில் நீங்கள் உங்களோட நண்பர்கள் வழியார்கள் உங்களோட சில இந்த ஊர் மக்களுக்கு பிள்ளைகளோட நல்லா பாதிக்கப்பட்டிருக்கு. சொல்ல வந்து நம்ம இந்த ஹிஸ்ட்ரியை கேட்டால் 1 இயருக்கு அப்படி இருக்குது. ஆனால் பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்த 1 இயர் அதை அக்செப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அது சோசியல் லெவலில் வந்து தெரியல எப்படி ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சமூக மட்டத்தில்
இப்போ டயபெட்டிக் ப்ளஸ் கொலஸ்ட்ரால்னா பரவாயில்ல, அது வந்து நாங்கள் எப்போ செய்யணும்னு சொல்லலாம். அவங்க இப்போல்லாம் டயபெட்டிக் ப்ளஸ் கொலஸ்ட்ரால் அது ஓப்பனாக கரெக்ட். இந்த விஷயம் ஒரு சென்சிட்டிவான விஷயம். எப்படி ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். கொமனா யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயோ விழுப்புரம் மாவட்டத்தில் பிரச்சனை அதிகரித்து தான் போகுது. நான் கண்கூட வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கிடைக்க பிள்ளைகள் எங்காவது வந்து ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னால் அந்த ஐஸ் பர்கன்ட்டு வெளிப்பட்டு குறிப்பிட்ட ஐஸ் பர்கன் நான் கனெக்ட் இங்கே வந்து ஒரு போர்டு வந்து பிளாக் ஒரு 10% தான் வெளியில் தெரியும், மிச்சம் 90% நீங்கள் அந்த ஐஸ் பர்கன் இருந்து ஏன்னா கவலைக்குரிய விஷயம். ஓல்டேஜ் எல்லாருக்கும் வெளிப்பட்ட அப்ளிகேஷன் எதுவும் இல்லை. சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பெரிய மாற்றிய டியூஷன் என்ன மெயினாக டார்கெட் பண்ணி வைக்கிற ஒரு டியூஷன் அப்படி அறிவிய டியூஷனுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் பேச அழைத்தமைக்கு எனக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வடமராட்சி முன்னிட்டு 2வது கட்சிகளுடன் சேர்ந்து இப்படி ஒரு இந்த வைத்தியசாலைக்கு ஒரு அடிப்படை நீர் வளங்கள் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. ஒரு தனியாக ஒரு உதவி என்று சொல்லி நாங்கள் கடந்து போயில்லாத ஒரு மனித நேயத்தின் இன்னொரு வடிவம் தான். அப்போ அப்படி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு நீர் வளங்கள் திட்டம்ன்றது வாரன்றது வந்து தனியாக அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஒரு சர்வீஸை